நிறைய சீட்டு வச்சு ப்ராப்ளம், அப்புறம் நிறைய ப்ராப்ளங்கள் இடையில வந்ததுனால, இவருக்கு போனா படத்தில கடன் இருக்குமோ? அது ஏதாவது நாளைக்கு படத்த நிப்பாட்டிருமோ? இது எல்லாமே இது எதார்த்தம். நான் என்னைய நான் அளவிட்டுக்கிட்டதுனால தான், என்னைய நான் சரியா ஏன் நம்ம படம் பண்ணாம இருக்கிறோம், அதுக்கு காரணம்னு யோசிக்கும்போது, இதெல்லாம் தெரியறதுனால நான் உயிர் வாழ முடியுது. ஏன்னா, ஆமால்ல, இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டு நான் படம் பண்ணணும். அப்படின்னு ஒண்ணு போகுது. அது இப்ப இந்த ஜர்னி பண்ணேன் நானு. அதாவது நிறைய பேத்துக்கு தெரியல. ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்ததுனால தெரியல. கிட்டத்தட்ட 9 எபிசோடு பண்ணேன். சூப்பர். 9 எபிசோடு நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணேன். ஆரி பண்ணார், பிரசன்னா பண்ணார், கலையரசன் பண்ணார், சரத் சார் பண்ணார், ஜெயபிரகாஷ் பண்ணார், திவ்ய பாரதி பண்ணாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து அதை பண்ணேன். அப்போ அது தேவைப்படுது. தியேட்டராக இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் ஷோ நிறையா கிடைக்குது. ஆர்டிஸ்ட் இல்லாட்டி ஷோ கிடைக்கல. 100 படத்தில் 20 படம் நல்ல படம் பண்ணால் 4 படம் தான் ஓடுது. ரைட். அப்போ அதில் நம்ம படம் இருக்கணும். நம்ம டைப்பு படங்கள் இவங்க எடுக்கிறாங்க. அவங்க யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அவங்க கூட போகிறதுக்கு ஒத்துக்கிற ப்ரொடியூசரோ ஒத்துக்கிற ஹீரோஸோ நம்ம கூட வரணும்.